வாட்ஸ் அப் guys, வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் எ லைஃப் ஆஃப் அ சக். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து. உண்மையாலுமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படம் வந்து பார்த்த ஒரு நிறைவோடு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அண்ட் வந்து இந்த படத்தை வந்து மெயினாக வந்து நான் எதுக்காக பார்த்தேன்னா, டாம் ஹிடல்சன் சரி நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆணுச்சு ப்ரைமில் நம்ம பார்த்துட்ருக்கப்ப, சரி என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி ஐஎம்டிபிலையுமே நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நெனப்போடு தான் இந்த படம் பார்த்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. அண்ட் இதை பற்றின எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேட்காம மட்டும்தான் வந்து இந்த படம் வந்து நான் டைரெக்டாக போய் பார்த்தேன். ஸோ ஆனால் பார்த்தா, உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்தந்த விஷயத்துக்கான ஆன்சர் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவோட தம்ப்நெயில்லே வந்து நான் கீழே இதில் போட்டிருப்பேன், இந்த படம் வந்து உங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். அண்ட் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த படம் பார்த்தாலும் சரி, அண்ட் படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தாலும் சரி, ஆனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த போய் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக உங்களுக்கு வந்து அது புரியும், அங்கே என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே மேக் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து நீங்கள் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆணுச்சு அப்படின்றத நீங்கள் கீழே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இதில் வந்து எதனாவது மாற்று கருத்துக்கள், சேஞ்சஸ்லாம் இருந்தால் நீங்கள் கீழே அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு சூப்பரான டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 3 ஃபேஸஸ் ஆஃப் ஒரு சினிமேட்டிக் ஆர்க் வந்து இருக்கும். 3 ஃபேஸ் வந்து இருக்கும் இந்த படத்தில். யூசுவலாக ஒரு கதை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் போகும். பட் ஆனால் இது வந்து எண்டிங் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸாகவே வச்சுருப்பாங்க. ஃபேஸ் 3 தான் வந்து முதல்ல இருக்கும், அண்ட் ஃபேஸ் 1 வந்து கடைசீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எண்டிங்லேருந்து பிகினிங்க்கு போகிற மாதிரி ஒரு கதை. இப்போ நம்ம பல்ப் ஃபிக்ஷன் கதைலாம் பார்த்துருக்கோம்ல, ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டிங் இருக்கும், அண்ட் வந்து கடைசி வந்து அது எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதே ஒரு ஸ்க்ரீன் டைப் தான் வந்து இந்த இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப இதை பற்றி எலாபரேட்டிவாக பேச விரும்பல. நான் கதைக்குள்ளார நேராக போயிடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித், நான் இந்த படத்தில் என்னென்ன லைஃப் லெசன்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த உலகம் பிறந்ததோட எல்லா வாழ்க்கையும் சேர்த்து நம்ம ஒரு கேலண்டரில் அடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜான்வரி 1 ஏப்ரல் தான் வந்து அந்த பிக் பேங், அந்த வெடிப்பு வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 31 தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த டைம். அண்ட் வந்து அந்த கடைசி ஒரு 10 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறது, அண்ட் ஹிட்லர் வந்து வாழ்ந்தது, அண்ட் வந்து ஜீசஸ் வந்து வாழ்ந்தது. எல்லா விஷயங்களும் கடைசி ஒரு 10 செகண்ட் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. அண்ட் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த டைம் வந்து மைக்ரோ செகண்ட். அண்ட் அப்படி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த உலக வெடிப்பு, இந்த உலகம் பிறந்ததே ஒரு கேலண்டருக்குள்ளார குறித்து வச்சுக்கிட்டோன்னா அப்போனா எப்படி இருக்கும்? அதாவது அதில் வந்து மே மாதம், அதாவது ஜூன் ஜூலையில் தான் வந்து சூரியன்ற ஒன்றே வந்து பிறக்குது அதில். ஸோ அப்படின்றப்ப நம்ம லைஃப் எவ்வளோ 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 சின்னது அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு லைஃப்பை வந்து நம்ம ஏன் காம்ப்ளிகேட் பண்ணி இவ்வளோ கஷ்டங்களோட இவ்வளோ பேரை வந்து பகைச்சிக்கிட்டு, எத்தனை பேரோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழட்டும்னு விடுங்க நீங்கள். அதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் மாறப்போகிறதும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திருத்தி அவங்கள வந்து நேர்படுத்தி அதனால் நம்மளால் இன்னும் ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் வேணால் மாறலாம். அண்ட் வந்து மிச்சம் எதுவுமே மாறாது உங்கள் லைஃப்பில். அண்ட் நீங்கள் வாழ்கிறதுமே ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான். ஒரே ஒரு செகண்டுக்காக இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து தியாகம் பண்ணி எல்லா விஷயத்தையும் எதிர்த்துக்கிட்டு அப்படி நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான டைம். நம்ம இதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் வாழ்ந்து என்னென்னவோ சாதிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இருக்கிற மகிழ்ச்சியை விட்டுட்டு. ஸோ அதனால் மகிழ்ச்சியாக இருங்க கண்டிப்பாக. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து நான் மெயினாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, எல்லாத்தோட லைஃப்பும் வந்து இப்போ என்னங்க பெருசாக இருக்கும் உலகம் அப்படி இப்படின்னு, உலகத்தோட சைஸ் என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு. ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட உலகத்தோட சைஸ் வந்து என்னென்னா, ஒரு 10 டென்னிஸ் பாலை வந்து ஒரு கவருக்குள்ளார போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும் அதுதான். வேறு எதுவும் இல்லை. உங்களோட மூளையோட சைஸ் வந்து ஒரு 10 டென்னிஸ் பாலை ஒரு கவருக்குள்ளார போட்டு வச்சோன்னா எவ்வளோ இருக்குமோ அதுதான்.
அண்ட் உங்களோட மூளைக்குள்ளார தான் உங்களோட உலகமே. நீங்கள் இந்த பார்க்குற விஷயங்கள், நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மூளைக்குள்ளார தான் இருக்குது. அண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான உலகன்றது வந்து உண்மை தான். ஸோ அதனால் சில பேருக்கு அந்த உலகம் விரிவாக இருக்கலாம், சில பேருக்கு குறைவாக இருக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே ஆனால் அந்த உலகம் வந்து தனித்தனியான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து உங்களோட உலகத்த வந்து மற்றவங்களோட உலகத்தோட கம்பேர் பண்ணி இதை வந்து ஏன் எனக்கு நடக்குது அவருக்கு நடக்கலை, ஏன் அவருக்கு நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசனை விட்டுட்டு அவங்கவுங்களோட உலகத்தில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து ஒரு செயல் செய்கிறது கிடையாது, அந்த செயல் செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது. அண்ட் அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வேறு ஒரு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு செயலுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த காத்துக்கிட்டு இருக்க நேரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்மளோட பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வந்து வெளிப்படும். ஸோ வந்து நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன், எவ்வளோ இதுவாக இருக்கிறேன், எவ்வளோ டேலண்டடாக இருக்கிறேன், எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வேலையில் காட்டுங்க. பட் ஆனால் அந்த காத்திருக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணும். நீங்கள் அந்த டைமில் வந்து கொதித்து எழுந்தீங்கன்னா நீங்கள் அந்த செஞ்ச வேலைக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் காத்திருக்கிற டைம் தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மெயினான விஷயம். நீங்கள் செய்கிறது யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த வெயிட் பண்ணி அதை வாங்குகிற டைம் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அண்ட் அந்த டைம் தான் இந்த விஷயத்த வந்து சூப்பராகவே இந்த படத்தில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க டெத்தோட வந்து கம்பேர் பண்ணி இதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் நான் வந்து இதை வந்து சரி அஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொன்னேன். ஸோ எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான். உங்களோட டெத்துமே என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் ஆனால் அது நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்து நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட லைஃப் வந்து எந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வாழாமல் உங்களுக்கு நீங்கள் மனநிறைவோடு வாழுங்க. ஸோ அதுதான் நான் வந்து இந்த படத்தில் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கைஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கோம். அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இனி பல விஷயம் வந்து கொட்டி கிடக்கு. நான் இனி அது புக்காக நான் படிக்கல. எ லைஃப் ஆஃப் அ சக்குன்றது வந்து ஸ்டீஃபன் கிங்கோட புக்கை தழுவி எடுத்த ஒரு படம் தான் வந்து எ லைஃப் ஆஃப் சக். அண்ட் இந்த படம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் படத்தை செக் பண்ணி பாருங்கள். படம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோ அந்த இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணணும். அண்ட் வந்து நானும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த ஒரு படத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்த்ததில். அண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அதெல்லாம் வந்திருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த படம் வந்து மாற்றுச்சு, இந்த படம்ன்றது இல்லை, இப்போ ஷாஷங்க் ரெடெம்ப்ஷனாக இருக்கலாம், ஷட்டர் ஐலாண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி பல படங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தவங்களோட உலகமுமே வித்தியாசம், ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டமுமே வித்தியாசம். இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கிறது நாளைக்கு தப்பாக மாறலாம், நாளைக்கு தப்பாக இருக்கிறது இன்றைக்கி கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப கருத்தூசி போட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது லைஃப்பில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க தேவையான விஷயம். ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது வந்து மாற்று கருத்துக்கள் இல்லை எதனாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், that's it for this video. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. And in this moment, I am wonderful.